இன்றைக்கி முருங்கைக்கீரையும் பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறேன். பருப்பு குழம்புன்னு ஞாபகம் வருது. எங்கள் அம்மாலாம் 12 மணிக்கு தொடங்கினா சாப்பாடு 3 மணிக்கு தான் கையில் தருவாங்க. அவ்வளோ நேரம் சமையல் பண்ணிகிட்ருப்பாங்க விறகடுப்பில் போட்டு. நம்மளாம் இப்போ கேஸ் அடுப்புலேயும் கரண்ட் அடுப்புலேயும் டக்குன்னு சமையலை 1 மணி நேரத்தில் முடிச்சிடணும். பருப்பு குழம்பா 2 தக்காளி பழம், 2 வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்த உடனே கொஞ்சம் புளியை கரைச்சி உள்ளே ஊற்றி அதுக்கு ஒரு தாளிப்பை போட்டோன்னா பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். எங்கள் அம்மாலாம் தேங்காய்லாம் போடுவாங்க. நாங்கள் தேங்காய்லாம் போட மாட்டோம். யாரெல்லாம் தேங்காய் போட்டு பருப்பு குழம்பு வைப்பீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முருங்கைக்கீரைலாம் நம்ம ஊர் சைடெலாம் யார் வீட்லேயும் தோட்டத்துலேயே தான் போய் பறிச்சுட்டு வந்து வைப்போம். ஃப்ரீயாகவே கிடைக்கும். இங்கெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. அங்கெல்லாம் நிறைய கிடைக்கும். தாராளமாக நல்லா வச்சு சாப்பிடலாம். முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹீமோகுளோபினை அதிகரிக்கும். மாசமாக இருக்கவங்கெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. நாங்களாம் சோறு இப்படி வடித்து தான் சாப்பிடுவோம். குக்கர்லலாம் வைக்க மாட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.